அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சில நண்பர்கள் இன்றைய நாள் இனிய நாடாக மாற வேண்டுமா அந்த தொடரை கவனித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி ஒன்றை பரிமாறினார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பதிவு ஃபஜ்ர் தொழுகை நிறைவு செய்ததற்கு பிறகு இந்த பதிவிடப்படுகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் தினமும் ஒரு வசனத்தை அரபி உச்சரிப்போடு அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து பதிவிட்டால் நன்றாக இருக்கும். குறைந்த நேரத்தில் அந்த உச்சரிப்பை நாங்களும் உள்வாங்கிக் கொள்வோம். அதை நாங்கள் அர்த்தத்தோடு புரிந்து கொள்வதற்கு இயல்பாக இலகுவாக இருக்கும் என்று சில அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டார்கள். இது வரவேற்கத்தக்க ஒரு கோரிக்கை மட்டுமல்ல, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய ஆப்புகள், குரானினுடைய மொழிபெயர்ப்புகள் வந்தாலும் எல்லாம் ஒரு நீண்ட தொடராக இருக்கின்ற காரணத்தினால் நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கி அதை பார்ப்பதற்கும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் நம்மவர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால் தினசரி ஃபஜ்ர் தொழுகை நிறைவு செய்தவுடன் இன்றைய நாள் இனிய நாடாக வேண்டுமா என்பதற்கு சில வழிகாட்டலை நாம் வழங்கிவிட்டு தினமும் ஒரு இறைவசனம் என்ற அந்த தொடரில் சில இறைவசனங்கள் நமக்கு அறிமுகமான நன்கு விளங்கி இருக்கக்கூடிய வசனங்கள், அது சம்பந்தப்பட்ட சில மொழிபெயர்ப்புகள், அதனுடைய தமிழ் மொழியாக்கம், இவைகளை ஒரு குறுகிய நேரத்தில் நாம் தொடர்ந்து காணவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் நனவிலே ஒன்று சேர்ப்பானாக.